முன்னாடி எல்லாம் 140 160 இருந்துச்சு, இப்ப எனக்கு 110 80 தான் இருக்கு. நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நான் மாத்திரை எல்லாம் நிறுத்திட்டேன் அப்படின்னா பழையபடி ரத்த கொதிப்பு கூட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகெங்கும் பல அறிஞர்கள் உணவு குறித்து அவரவர்களுடைய பாண்டித்தியத்தை, அவர்களுடைய ஆய்வு அரங்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எதற்கு? உணவு குறித்து பேச வேண்டும். 25 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியங்கள் மேடைகளில் பரிமாறப்பட்டுச்சு. 25 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியத்தினுடைய ஆளுமைகள், பல்வேறு வரலாற்று ஆளுமைகள், பல்வேறு சுதந்திரம் சார்ந்த ஆளுமைகள், சமூக சிக்கல்கள், இவற்றை தான் மேடைகள் கொடுத்து கொண்டே இருந்தது. ஆனால் கடந்த 20-25 ஆண்டுகளாக தொடர்ந்து உணவு குறித்து நம் உரையாடல்கள் நடந்து கொண்டே இருக்கு, பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னன்னா, நாம் எல்லாம் யோசிக்க முடியாத அளவுக்கு நோய் கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. சுதந்திரம் அடைந்த போது நமக்கு வெறும் ஒரு 35 கோடி மக்கள் இருந்தப்ப நம்முடைய சராசரி ஆயுட்காலம்ங்கிறது வெறும் 37 தான். நமக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் பாரதிக்கு என்ன வயது இருந்தது, விவேகானந்தருக்கு என்ன வயது இருந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியும். நிறைய ஆளுமைகள், ராமானுஜர், கணித மேதை ராமானுஜம் எந்த வயதில் மரணித்தார், பாரதி எந்த வயதில் மரணித்தார், எல்லாம் தெரியும். அப்பெல்லாம் சராசரி ஆயுட்காலங்கிறது 37-38 வயசு தான். ஆனா இன்றைக்கு சராசரி ஆயுட்காலம் தமிழ்நாட்டில் 75க்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 37 இருந்து 75க்கு வந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு மிக அடிப்படையான காரணம் நவீன அறிவியல், பொது சுகாதார மேம்பாடு, பல தொற்று நோய்களை முறியடிக்கக்கூடிய எதிர் நுண்ணுயிரிகளின் வரவு, பல தொற்று நோய்கள், உயிர்கொல்லி தொற்று நோய்களை தோற்கடிக்க வந்த வேக்சின்கள், இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாத்தை விட பிரசவ காலத்தில் நடந்த மரணங்கள் பெரிய அளவில் முறியடிக்கப்பட்டுச்சு. சிசு மரணங்கள், பிறந்து 4 மாதம் 6 மாதத்தில் நடந்த மரணங்கள் இப்போதெல்லாம் மிக குறைந்து போயிடுச்சு. நான் படித்த காலத்தில், நான் இப்போ 55 வயசு, என்னுடைய ஸ்கூல் டேஸில் எப்பொழுதுமே என் வயதை ஒட்டிய இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், உங்கள் எல்லாருடைய வகுப்பு தோழராக ஒரு போலியோ நோயாளி இருப்பார். கண்டிப்பாக நம்ம கூட நம்ம கிளாஸ்மேட்டில் யாரோ ஒருத்தர் ஒரு போலியோவால் அஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என் பையனுடைய வீட்டிலேயோ, என்னுடைய அடுத்த தலைமுறை அங்கே இருக்க நிறைய சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவர்களிடம் யாரிடமும் போலியோ நோயாளிகள் கிடையாது. போலியோவை முழுமையாக முறியடித்துட்டோம், உலகத்தை விட்டே விரட்டியாச்சு. என்னுடைய பெரியப்பா சித்தப்பா தலைமுறையில யாருக்கேனும் முகத்துல நிறைய அம்மை தழும்புகளோடு முகத்தை நம்ம பார்ப்போம். இன்னைக்கு அவ்வளவு தூரம் நமக்கு அம்மை தழும்புகளோடு பார்க்கல. நிறைய சின்னம்மையினால் நடந்த மரணங்களை முறியடிச்சிட்டோம். இதெல்லாம் தொற்று நோய்களை, வைரஸ் நோய்களை, உயிர்கொல்லி தொற்று நோய்கள் முழுமையா முறியடிச்சிட்டோம். ஜூனோட்டிக் வைரஸஸ்ல ஹென்ட்ரால ஆரம்பிச்சது. ஹென்ட்ராங்கிற வைரஸ் தான் விலங்குல இருந்து மனிதனுக்கு வந்த முதல் வைரஸ். குதிரை லாயத்திலிருந்து வந்துச்சு ஆஸ்திரேலியால. ஹென்ட்ரால இருந்து சார்ஸ் வந்தப்ப, மார்ஸ் வந்தப்ப, ஒவ்வொரு வைரஸ், இந்த ஜூனோட்டிக் வைரஸும் பெரிய பேராபத்தாக வந்துவிடும் என்று அச்சப்பட்ட காலத்துல எல்லாம் நகர்ந்து கோவிடில் நின்று போய் இருந்தோம். 1.5 வருடம் இந்த உலகம் நின்று போய் இருந்துச்சு. அதுல கூட நகர்ந்து வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கும் குறைவுபடாமல் நமக்கு சவால்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தா, சக்கரை நோய், இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புதிதாக வரக்கூடிய புற்றுநோய்கள். நல்ல கவனமா நம்ம யோசித்து கொண்டே இருக்கணும். இந்த சர்க்கரை நோயிலையோ இரத்த கொதிப்புலையோ ஒரு மாத்திரையை போட்டோம், ஒரு வாரத்தில் சரியா போச்சு, 3 மாசத்துல இனிமேல் எனக்கு வியாதி இல்லைன்னு போக முடியாது. கட்டுப்பாட்டில் மட்டும்தான் வைத்திருக்க முடியும். சர்க்கரையோ இரத்த கொதிப்பையோ கட்டுப்பாட்டில் தான் வைத்திருக்க முடியும். திரும்ப நீங்க மருந்தை விட்டுட்டீங்க அப்படின்னா, எந்த சூழலிலும் உங்கள் உணவு கட்டுப்பாடு மாறினாலோ, இல்ல வாழ்வியலில் கடுமையான அழுத்தங்கள் வந்தாலோ மீண்டும் அந்த நோய் வந்துடும். ஒரு ஆரம்ப கட்ட சர்க்கரை நோயாளி ரிவர்சபிள் இஸ் பாசிபிள். இன்னைக்கும் சார் நிறைய கேள்வி கேட்பாங்க, சார் சுகர்ல இருந்து ரிவர்ஸே ஆக முடியாதா? பாசிபிள் உண்டு. ஆரம்ப கட்டத்தில் உங்களுடைய இப்பதான் தெரிய வருது, திடீரென பார்க்கும்போது சற்று மெலிவு வந்தது, சற்று உடல் சோர்வு வந்தது, அதிகம் சிறுநீர் கழிக்கிறேன், போய் செக் பண்ணி பார்த்தா 6.8 இருக்கு. ஒரு வருடத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப கூட 5.9 தான் இருந்துச்சு HbA1c, இப்போ 6.8 வந்திருக்குன்னா ஆரம்பித்திருக்கிறது. கடந்த 3-6 மாதங்களில் உங்களுக்கு கூடியிருக்கலாம். அந்த சூழலில் நீங்கள் உணவு கட்டுப்பாடு வைத்து, தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃபங்க்ஷனல் பெவரேஜா அந்த ஆவார கஷாயம், கசப்பான உணவுகள் எடுத்தோம்னா ரிவர்ஸ் ஆகும். அப்படியே ரிவர்ஸ் ஆகி திரும்ப எனக்கு என்னைக்கும் வராதா அப்படின்னு கேட்டா வரலாம். மீண்டும் 2-3 வருஷத்துல நீங்க இனிப்பு சாப்பிடும் போதோ, இல்ல உங்களுடைய வயோதிகம் வரும் பொழுதோ, உங்களுடைய மெட்டபாலிக், உங்களுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பழையபடி கூடும் போதோ, இல்ல பாங்க்ரியாஸ்ல இருக்கிற ஐலட் செல்ஸ்ல ரிசர்வ்டு ஐலட் செல் குறைந்தாலோ மறுபடி சக்கரை வந்துடும். ரத்த கொதிப்பும் அப்படிதான். மாத்திரை எல்லாம் போட்டுதான் சார் இருக்க, நல்லா தான் இருக்கு, 110 வந்துருச்சு. இப்போ முன்னாடி எல்லாம் 140 160 இருந்துச்சு, இப்போ எனக்கு 110 80 தான் இருக்கு. நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நான் மாத்திரை எல்லாம் நிறுத்திட்டேன் அப்படின்னா பழையபடி ரத்த கொதிப்பு கூட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் கட்டுப்பாட்டில் தான், மிகச்சரியான உணவு கட்டுப்பாட்டில் மட்டும்தான் நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். அப்ப நமக்கான செய்தி என்ன அப்படின்னா, இந்த நோய் வராமல் தடுப்பதற்கு
நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த நோய் வராமல் தடுப்பதற்கான அத்தனை மெனக்கடலும் வேணும், அத்தனை முன்னெடுப்பு நமக்கு வேணும். இன்றைக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் இன்னைக்கு புதுசு இல்ல. நாங்கள் படித்த காலத்திலும் 30 வருஷம் 35 வருஷம் முன்னாடி இங்க சித்த மருத்துவ கல்லூரியில் படிக்கும் போதும் இந்த நோய்களை பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம். சர்க்கரை நோயை பத்தி நான் படித்த காலத்தில் வேடிக்கையாக அதை சொல்வார்கள். அப்ப டயபெட்டிக்கை பத்தி கேட்டா எல்லாம் சொல்லுவாங்க, சார் அதெல்லாம் வயிற்று பசியில வேலை செஞ்சுட்டு இருக்கவனுக்கு வராது சார். முட்டுல பசி இருக்கும் போது முந்திரி பருப்பை வறுத்து சாப்பிடற மாதிரி அந்த பணக்காரனுக்கு மட்டும்தான் வரும், அதுக்கு பேர் ரிச் மேன் டிசீஸ் அப்படின்னு டயபெட்டிக்கே சொன்னார்கள் 30 வருஷம் முன்னாடி. இன்றைக்கு வலிந்து வலிந்து வேலை பார்க்க விளிம்பு நிலை மனிதர்களுக்கு கூட, வேர்த்து கொட்டி வேலை பார்க்கக்கூடிய ஒரு உழவு தொழிலாளி நண்பருக்கு கூட சர்க்கரை வருகிறது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் யாருக்கு வரும்னு ஒரு கேள்வி உண்டு. நான் படிக்கிற காலத்துல ஒரு கேள்வி உண்டு, யாருக்கு who are susceptible for, who are vulnerable for breast cancer அப்படின்னு கேட்டா அதுக்கு 2 ஆன்சர் தான். ஏதாவது ஒரு காரணத்தினால் பாலூட்ட வாய்ப்பு இல்லாமல் போன, மகப்பேறு இல்லாமல் போன பெண்களுக்கோ, இல்ல திருமணம் செய்யாமல் போன பெண்களுக்கோ, அவர்களுடைய முதுமையில் அவர்களுடைய மரபில் மார்பக புற்று வருவதற்கான கூறு இருந்தால் அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும். பால் ஊட்டாத மகளிருக்கு மட்டும்தான் வரும் என்று படித்தோம். February 4 இன்டர்நேஷனல் கேன்சர் டே, வேர்ல்டு கேன்சர் டே. எத்தனை தரவுகள் பேப்பர்ல வந்திருக்கு நீங்க படிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல முதல் வரிசையில் இருக்கிறது மார்பக புற்றுநோய். பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிருக்கு கூட இன்றைக்கு அதிகமாக கூடியிருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் வராது, நீங்க இப்ப இவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வியோடு எத்தனை பேர் வந்து பாக்குறாங்க. ஏன்? நாங்கள் படிக்கிற காலத்துல மேல் புரோஸ்டேட் கேன்சர், ஆண்களுக்கு மட்டும்தான் புரோஸ்டேட் கேன்சர் வரும். ஆண்களுக்கு சிறுநீர் பைக்கு கீழே ஒரு கிளாண்ட் இருக்கு, புரோஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு. அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் வந்து சிறுநீர் பைக்கு கீழே ஒரு வாதாங்குட்டை சைஸ்ல இருக்கும். உடல் உறவின் போது விந்துவை பீச்சி அடிப்பதற்காக பிதுக்கி வேலை செய்யக்கூடிய கிளாண்ட் தான் அந்த புரோஸ்டேட் கிளாண்ட். அந்த எஜாகுலேஷனுக்கு பயன்படக்கூடிய கிளாண்ட் புரோஸ்டேட் கிளாண்ட். அந்த புரோஸ்டேட் கிளாண்ட்ல கேன்சர்ங்கிறது வெஸ்டர்ன் வேர்ல்டுல மட்டும்தான் உண்டு. இந்தியால எல்லாம் யாருக்கும் புரோஸ்டேட் கேன்சர் பத்தி ஒரு எவிடன்ஸும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு சமீபத்தில் அதிகரித்து வரக்கூடிய புற்றுநோய்கள் ஆண்களுக்கு வரக்கூடியதுல புரோஸ்டேட் கேன்சரும் கூடி இருக்கு. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லை, இன்றைக்கு சத்தம் இல்லாமல் நான் இன்றைக்கு ஒரு ஆராய்ச்சி விஷயமாக ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது பல புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. அந்த கூட்டத்தில் நாங்களும் பிளானிங் கமிஷன்ல இருந்து டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி பார்க்கும்போது ஒரு புற்றுநோய் மருத்துவர் சொல்றாரு, சத்தம் இல்லாமல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு ஓவேரியன் கேன்சர் கூடுகிறது. சினைப்பையில் வரக்கூடிய புற்றுக்கட்டி, சினைப்பை நீர்க்கட்டியை பத்தி நம்ம படிப்போம். அது சாதாரணமா வரக்கூடியது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். அது வந்து சாதாரணமான நீர்க்கட்டி. ஆனால் 40 வயதில் ஒரு தனித்த ஒரு கட்டியாக ஓவேரியன் கேன்சர் வருது. அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய சிக்கல். அது ரொம்ப கிராங்கி கேன்சர் என்பார்கள். மொத்தமா அந்த ஓவரியை எடுத்து, கருப்பையை எடுத்து, வயித்தை பீரோ மாதிரி திறந்து உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகள், பெரிட்டோனியத்தை எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. ஆனாலும் கூட 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளில் ஒரு 30-40% பெண்களுக்கு அது படுவேகமாக பரவி உயிரை கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா கூடியிருக்கு. ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல ரொம்ப அதிகமா பேசப்பட்டது வந்து புகைப்பிடிப்பதால் வாயில் வரக்கூடிய புற்றுநோய். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இல்லைன்னு சொல்லல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள்ல அதிகரித்திருக்கிற ஒரு புற்றுநோய் வந்து உணவு குழலினுடைய இறுதி பகுதியிலையும் இறப்பையின் மேல் பகுதியிலையும் வரக்கூடிய புற்றுநோய். லோயர் 1/3 ஆஃப் ஈசோபேகஸ் அண்ட் கேஸ்ட்ரிக் கார்சினோமா. எந்த குறிகுணங்களும் காட்டாமல் திடீரென வருகிறது. எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவருக்கு வந்து அவர் நல்ல உடல் பயிற்சி செய்யக்கூடியவர், மிகச்சரியான ஒரு ஒழுங்கு வாழ்க்கை வைத்துக் கொண்டிருப்பவர், உணவில் எந்த விதமான சீர்கேடும் கிடையாது என்று நான் அறிந்த வரையில் கிடையாது. அப்படி இருக்கிற ஒருத்தர் ஒரு நாள் போன் பண்றாரு, சார் முழுங்க முடியல சார், கொஞ்சம் முழுங்குறதுக்கு தடைபடுற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. ஒரு தண்ணி, அவங்க மனைவி போனை வாங்கி இட்லி சாப்பிடும்போது தண்ணியை நடுவில் குடிக்கிறாருங்க அப்படின்னாரு. எனக்கு பக்குனுச்சு. உடனடியாக போய் நீங்கள் வந்து ஒரு குடல் மருத்துவரை பார்த்து ஒரு எண்டோஸ்கோபி போட்டு பார்த்துருங்க. நோயை மிகச் சரியாக கணிப்பதுதான் மருத்துவனின் முதல் கடமை. அதுக்கப்புறம் என்ன சிகிச்சைன்னு அப்புறம் முடிவு பண்ணலாம். நீங்க போய் உடனே இன்னைக்கு எண்டோஸ்கோப் பாருங்க. அவர் வந்து சற்று அரை மனதோடு தான், கொஞ்சம் ஏதாவது மருந்து எல்லாம் பார்த்து சரியாகலைன்னா போலாமான்னாரு. இல்ல நீங்க பாத்துருங்க, யோசிக்க வேண்டாம், இது என்ன ஒரு சின்ன மிட்டாய் முழுங்குற மாதிரி அந்த ஸ்கோப், அழகா பார்த்தா தெரியும். மேலை நாடுகளில் நண்பர்களே நல்லா புரிந்து கொள்ளணும், மேலை நாடுகளில் 50 வயதை தாண்டி அத்தனை பேருக்கும் வாயில எண்டோஸ்கோப் போடுறாங்க. குடல் வழியாக, ஆசனாய் வழியா கோலனோஸ்கோப் போட்டா தான் இன்சூரன்ஸ் கொடுப்பான். கண்டிப்பா பார்த்தாகணும். ரெண்டையும் பார்க்க சொல்கிறார்கள். நாம ஏன் பார்க்க கூடாது, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி அவரை வலியுறுத்தி போய் பார்க்க சொன்னேன். பார்த்தால் சரியா நான் எதிர்பார்த்தபடியே உணவு குழலினுடைய இறுதி பகுதியில் 6 சென்டிமீட்டர்ல இருக்கு. அது வரைக்கும் ஒரு அடையாளம் கூட இல்லை. மொத்த குடும்பமும் பதைத்து போயிடுச்சு. நல்ல வேளையாக அது சரியா அந்த நேரத்தில் கவனிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் ஒரு 2-3 கீமோ கொடுத்து அது கொஞ்சம் சுருங்கினதுக்கு அப்புறம் மொத்த வயிற்று அந்த இறைப்பையவே கட் பண்ணி எடுத்தாச்சு.
இன்றைக்கு அவர் கடந்த டிசம்பர்ல அவர் மராத்தான் ஓடிட்டு வந்திருக்கார். அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு முழுமையா அந்த நோய் சரியாயிடுச்சு. அதுக்கான உணவு பழக்கம் என்ன இருக்கணும், அதுக்கப்புறம் எப்படி எதிர்பார்த்தலை கொடுக்கணும், அந்த அறிவுரைகள் எல்லாம் நாங்கள் கொடுத்தோம். ஆனால் முதல் கட்டத்தில் அந்த அறுவை சிகிச்சையும் கீமோ சிகிச்சையும் மிக அவசியமா இருந்துச்சு. இந்த நோய்கள் கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நாம் அத்தனை பேர் இருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக நம் அடுத்த தலைமுறை தான் இதில் பெரிய சிக்கல்ல இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு படித்துக் கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாரும் வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தில் போவதற்கான கல்வி சூழல் தமிழகத்தில் அமர்ந்திருக்கிறது. இந்த இடத்துல எல்லாருக்கும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எந்த இடத்தில் இருந்தாலும் மிக உயர்ந்த படிப்பை படிப்பதற்குரிய அத்தனை வாய்ப்பும் இருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு வருஷமும் நம்ம யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகளை பார்க்கும்போது 50 பேர் போயிட்டாங்க. இந்த வருஷம் 30 பேர் போயிட்டாங்க. அந்த 30 பேர் போனவங்க யார், அவங்க பின்னணி என்னன்னு பார்த்தா ஒரு ஆட்டோ ஓட்டுநரின் மகள் போயிருக்கிறாங்க, அயன் பண்றவருடைய பையன் போயிருக்காங்க. இந்த சாத்தியம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு நண்பர்களே. அதற்கு கல்வி மட்டும்தான் மிக அடிப்படையான காரணம். அப்படி நம்ம உயர்ந்து வரும் பொழுது ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக் கொள்ளணும். ஆரோக்கியத்தை மிகச்சரியாக பார்த்துக் கொள்ளணும். நம் குழந்தை சிறு வயதிலிருந்தே சில விஷயங்களில் நம் பெற்றோர்களுடைய கணிப்பு, பெற்றோர்களுடைய கண்காணிப்பு மிகச்சரியாக இருக்கு.